கடாட்ச வீக்ஷாட்சரலட்சம் லட்சிதாக. அந்த கடைக்கன் நோக்கத்திற்கு ஒரு நொடி பொழுதாகிலும் இலக்கானவர்கள் மகேஷாஸ்யுஹு, அந்த பிரம்ம பதவி, அந்த இந்திர பதவியை அடைவர்கள், பெரும் செல்வம் மிஞ்சியவர்களாக ஆவார்களோ அப்படின்னு கேட்குறார் கேள்வி. சரி, இப்படி இந்த இகலோக ஐஸ்வர்யமான இந்த பொருளுக்கா க்ஷுத்ரமாக இருக்க இந்த ஐஸ்வர்யம், தாழ்ந்து இருக்க, எம்பெருமானே கொடுத்தாலும் இந்த ஐஸ்வர்யம் நிலை நில்லாத ஐஸ்வர்யம் ஆயிற்ற, அஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம். அப்படி அந்த ஐஸ்வர்ய சித்திக்காகவா ஆழ்வான் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பிரார்த்திக்கிறாரோ, விரும்புகிறாரோ? குபேரன், அந்த குபேரனை காட்டிலும் விஞ்சி கிடந்த செல்வங்களை, கணக்கற்ற எண்ணற்ற அளவிட முடியாத செல்வங்களை எல்லாம் பெற்றிருந்தாரே கூரேஷர். முடிவிலே பொன்வெட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியே என்று கொண்டாடப்பட்டாரே. அதனால் பரம விரக்தியராக உஞ்ச விருத்தியிலே காலக்ஷேபம் நடத்தி கொண்டு இருந்த இந்த ஆழ்வானுக்கு இந்த க்ஷுத்திரமான தாழ்ந்ததான இந்த ஐஸ்வர்யத்திலையா மனசு செல்லும்? கனவிலும் அப்படி நினைக்க பிரசக்தி இல்லையே. ஆனாலும் இங்கு மகேஷ சப்தம் ஸ்வரூப அனுரூப சமிருத்தியை உடையவர்களையே சொல்ல கடவது. அப்போது தன் தன்மைக்கு சேர அணுக்க தொண்டர்களாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களையே மகேஷாஸ்யுஹு என்கிற சப்தத்திலே அவர் காண்பிக்கிறார். அதுதான் அங்கே சப்தமாக இருக்குது. அதனால் காரங்கொல கலங்கின கானமர் வேளத்தை சதுநாகவர ஸ்ரீமான் என்றதும் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்து. அந்த யானைக்கு எம்பெருமானுக்கு தினந்தோறும் புஷ்பம் பறித்து சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் அன்றைய தினம் தேடினான். பக்கத்தில் தடாகமே கிடைக்கலையாம். வெகு தூரம் நடந்து வந்து பார்த்தா ஒரு சின்ன தடாகம். அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கி அந்த தாமர புஷ்பத்தை கையிலே எடுத்தான். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்து. காரங்கொல கலங்கின காணமர் வேளத்தை. புஷ்பமே இல்லையேன்னு மனசில் ஒரு கலக்கம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் வந்தனுமே, புஷ்பம் சமர்ப்பிக்கணுமே. தூமலர் தூவி தொழுது அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்காளே. வந்து இறங்கினான். அந்த முதலை அந்த யானையுடைய காலை கவ்வி கொண்டது. கையில் செந்தாமரை புஷ்பம் இருக்குது. ஜெகத்காரணத்துவத்தை சொல்லி அந்த எம்பெருமானை அழைத்தான். ஆதி மூலமே நாராயணாவோ மணிவண்ணாவோ வாராய் என் ஆயுடரை நீக்காய். அப்போ அந்த எம்பெருமானுக்கு ஜெகத்காரணத்துவம் எப்படி வந்தது? பிராட்டியினுடைய கடாட்சத்தால் வந்தது. கையில் செந்தாமரை புஷ்பத்தை தும்பிக்கையில் வச்சுட்டு வசத்தியாக கூப்பிட்டான். அது பிராட்டி. ஏன்னா பங்கைய மாமலர் பாவை அந்த புஷ்பம் மூலியமாக அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு கடாட்சம். அதனால் சது நாகவர ஸ்ரீமான் என்று அவனும் கொண்டாடப்பட்டான். அதனால் அப்பேற்பட்ட அந்த பிராட்டியினுடைய கடாட்சம். அதே போல் திருவடி கடலை தாண்டி பிராட்டியிடம் சென்று வணங்கி ஸ்ரீராமாயணத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, ஸ்ரீராமனுடைய சௌந்தரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அடையாளங்களை எல்லாம் சொல்கிறான். அப்போ கேட்டால் சீதை, வாரணானாம் நராணாஞ்ச கதமாசித் சமாகமம். நீங்கள் வானரங்கள், அவர்கள் நரர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தீர்கள்? கவலையே படாத தேவி, உன்னுடைய கடாட்சத்தாலே சேர்ந்தோம். ஜடாயு அழிக்கப்பெற்றான். ஜடாயுவை கொண்டுட்டு ஆகாச மார்க்கத்தில் புஷ்பக விமானத்தில் ராவணன் உங்களை எடுத்துக்கொண்டு செல்கையிலே நீங்கள் கழற்றி எறிந்த ஆபரணமெல்லாம் கிஷ்கிந்தையிலே விழுந்தது. அதை நாங்கள் எடுத்து வைத்து கொண்டோம். அப்பேற்பட்ட அந்த உங்களுடைய திரு ஆபரண கடாட்சத்தாலே ஸ்ரீராம சம்பந்தம் கிடைத்தது.
அந்த கடாட்சத்தாலே வாக்மி ஸ்ரீமான் என்று பெயர் பெற்றார் திருவடி அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு மேலாக விபீஷண ஆழ்வான், நீ குலபாம்சனன், குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, உன்னை கொன்றிருக்க வேண்டும். இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே தாய் வயிற்றில் பறந்துட்டோம். நீ ராமனுக்கு ஏந்து பேசுகிறாய், என் முன்னால் நிற்காத போன்னு விரட்டிட்டான் ராவணன். பார்த்தான் விபீஷணன் அந்த க்ஷணமே கையில் கதையை எடுத்துக்கொண்டு நல்ல அரக்கர்கள் 4 பேரை அழைத்து கொண்டு நேராக புறப்பட்டான். மேலே விண்ணிலே நிற்கிறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லிக்கொண்டு அசோகவனத்திலேருந்து இங்கேருந்து பிராட்டி பார்க்குறான். அந்த இடத்த பிராட்டியோட கடாட்சம் கிடச்சிது. உடனே அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் ஆனான். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். அப்போ அந்த ஸ்ரீமான்கிற அந்த விருது கிடைக்கணும்னா பிராட்டி கடாட்சம் வேணும். குவலயத்துங்கக்கரியும் பரியும் இராச்சியமெல்லாம் துறந்து கானகமே மிக விரும்பி போந்தான் இளைய பெருமாள். அந்த இளைய பெருமாளை நீ வர வேண்டான்னு தடுத்தான் ராமன். ஐயோ, எங்கள் அம்மா என்னை பெற்றதே உன்னோட காட்டுக்கு வரத்தானே, உனக்கு முழுக்க அடிமை செய்யணும். என் பேரே ஆதிசேஷன், சேஷத்துவம் என்னுடைய பேரிலேயே இருக்கே அப்படின்னு நினைத்தானாம் லக்ஷ்மணன். அதனால் அந்த இளைய பெருமாளுக்கு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்மன்னஹா சீதா உவாச்ச, அந்த சீதையை பார்த்து கொண்டே அந்த பெருமாளுடைய திருவடிகளை பற்றினான். அதனால் அவனுக்கு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்மன்னஹா என்று அவன் கைங்கரிய ஸ்ரீமான் ஆனான். இப்படி இந்த கைங்கரிய சம்பத்தை கடாட்சித்து அந்த கைங்கரிய சம்பந்தம் வேண்டும், அது இங்கேயும் கிடைக்க வேணும், பரமபதத்திலேயும் கிடைக்க வேணும். அதற்காக இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பிரார்த்தித்தார் ஆழ்வான். பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின்கோயில் ஸ்ரீத்து, பண்டை நாளாலே உன் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் ஸ்ரீத்து என்கிறார். அதனால் பிராட்டி கடாட்சம் இருந்தால் தான் நமக்கு கைங்கரியமே கிடைக்கும். பூவலரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவருதாமே. அதனால் சாமாம் அடி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. அதனால் அந்த பிராட்டியினுடைய கடாட்சத்தாலே நமக்கு இங்கேயும் கைங்கரியம் அங்கேயும் கைங்கரியம். அந்த உயர்ந்த கைங்கரிய செல்வத்தை நாமும் அடைந்து உய்வோமாக. பங்கயத்தால் திருவடிகளே சரணம்.